கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு மீண்டுமாக இந்த வேதாராய்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை தொடர்ந்து வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 5 சபைகளுடைய காரியங்களை நாம் தியானிப்பதற்கு கடந்த வாரங்களிலே கர்த்தர் உதவி செய்தார். எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை சபைகளை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் நாம் பிலதெல்பியா சபையை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். கண்களிலும் நாம் செபிப்போம். உன்னதமான தேவனே, பரிசுத்தமுள்ள அப்பா, நன்றியோடு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில உடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. அறிய வேண்டிய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீ வழிநடத்தவும், எங்கள் இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய மகிமை எங்களை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிங்க. இயேசு ராஜா நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவை, ஆமென். பிலதெல்பியா சபைக்கு எழுதின இந்த கடிதம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. 7 வசனங்களை நாம் வாசிக்க முடியும். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிற சொல்லுகிறதாவது. இங்க ஃப்ரம் அட்ரஸ் யாரு, டு அட்ரஸ் யாரு, நம்ம இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த லெட்டரை வாசிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஃப்ரம் அட்ரஸ் நமக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சபைக்கு எழுதுறார். அவர் தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமாக தன்னை அறிமுகம் செய்கிறார். இந்த பிலதெல்பியா சபைக்கு தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. சரி, இதை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி பிலதெல்பியா சபை அதனுடைய வரலாற்றை, அதனுடைய பின்னணியை தெரிந்து கொள்வது அவசியம். இது ஏசியா மைனர்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இந்த பட்டணம் கிரேக்க, ஆசியா 2 கலாச்சாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு மிக தொன்மையான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை பெர்கமுனுடைய மன்னரான அட்டலஸ், நம்ம அட்லஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அட்டலஸ், ஆக்சுவலா அது ப்ரொனவுன்சியேஷன் வந்து ATTALAS, அட்லஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மன்னர் இந்த பட்டணத்தை உருவாக்கினதற்கு நோக்கம், இது பாரம்பரியத்தை உள்ளடக்கியது. மிக குறிப்பிட்டு சொல்ல போனா சர்தை சபையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில், 30 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்கு பிலதெல்பியான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அட்டலஸை எல்லாருமே என்னன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலதெல்பியான்னு கூப்பிட்டாங்க. ஏன் பிலதெல்பியான்னு கூப்பிட்டாங்கன்னா, அவர்கிட்ட இருந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அவர் தன்னுடைய சகோதரர்கள் மேல வைத்திருந்த அன்பினால சகோதர அன்பு அப்படிங்கிற பேர் தான் அவருக்கு வழங்கினாங்க. ஸோ அந்த பெயர் தான் இந்த பட்டணத்துக்கு வைக்கப்பட்டது. பிலதெல்பியா என்றால் சகோதர அன்பு என்று அர்த்தம். ஸோ இந்த பிலதெல்பியா பட்டணம் உருவாக்கப்பட்டு கிபி 17ஆம் நூற்றாண்டு ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை சந்தித்தது. கிபி 60 மிகப்பெரிய பூகம்பத்தை சந்தித்தது. 2 முறை பெரிய பூகம்பத்தை சந்தித்தது. இந்த பட்டணம் இருக்கக்கூடிய பகுதியில் அதிகமாக எரிமலைகள் உண்டு. விவசாயம் சார்ந்த ஒரு பட்டணம். இங்கு மக்கள் அதிகமாக, இதுவும் ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தது. லிடியன் மொழியை தான் இவங்க பேசினாங்க, முதலாவது லிடியன். ஆனால் கிபி 19
லிடியன் மொழி முற்றிலுமாய் அழிந்து கிரேக்க மொழியை இந்த பட்டணத்தார் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பொதுவாகவே கிரேக்க சாம்ராஜ்யம் பரவுவதற்கு ஒரு மைய புள்ளியாக இந்த பட்டணம் இருந்தது. சொல்ல போனா ஒரு பிரயாணத்திற்கென்று மிகப்பெரிய ஒரு, நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா NH ரோடு, அந்த மாதிரி எல்லா பட்டணங்களும் இணைக்கக்கூடிய வழி இந்த பட்டணத்தை சேரக்கூடியதாக இருந்தது. ஆகையினால இந்த பட்டணம் எல்லோருக்கும் ஒரு பிரபலமான ஒரு பட்டணம். ஸோ ஆகையினால இந்த பட்டணத்துல சீசர் திபேரியஸ்ன்னு சொல்ல ஒரு மன்னர் கிபி 60க்கு அப்புறம் பிலதெல்பியாவை மீண்டும் உருவாக்குனாரு. வரலாறு சொல்லுகிறது முகமதியர்கள், அதாவது முஸ்லிம்ஸ் இந்த பட்டணத்தை 14ஆம் நூற்றாண்டுல வந்து முற்றிலுமாய் கபலீகரம் செய்கிற வரைக்கும் அங்கு சபை இருந்தது. ஸோ இப்போ அந்த தேசம் எதுல இருக்கிறது? துருக்கியில் இருக்கிறது. துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பட்டணம் அறியப்படுகிறது. இந்த பட்டணம் இவ்வளோ பேக்ரவுண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம 7 சபைகளுக்கு எழுதின கடிதத்தை படிக்கிறோம். இப்போ 6வது திருச்சபையாக இது இருக்கிறது. பிலதெல்பியா சபை, நம்ம ஏற்கனவே படிச்ச சிமர்னா சபை, நம்ம எபேசு, சிமர்னா சபையை கர்த்தர் எப்படி பாராட்டினாரோ, எப்படி கண்டிக்கவில்லையோ, அப்படி பிலதெல்பியா சபையை கர்த்தர் கண்டிக்கவில்லை, எச்சரிக்கவில்லை, அல்லது தீர்ப்பு சொல்லவில்லை. குறிப்பாக அவர்களுக்கு எந்த விதமான தண்டனைகளும் இல்லை. அப்படி எதுவுமே இல்லை. 7 சபைகள்ல வரிசைப்படுத்தும் பொழுது நம்பர் 1 சபை அப்படின்னு சொன்னா அது பிலதெல்பியா சபையை சொல்லலாம். ஏன்? நாம் வாசிக்க போகிற இந்த வசனங்கள் அதற்கு சான்றாக இருக்கும். ஸோ இந்த பட்டணத்திற்கு எழுதும் பொழுது ஒவ்வொரு திருச்சபைக்கும் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு பெயர்களை அவர் சொல்லுவது வழக்கம். ஆனால் இந்த சபைக்கு தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது பரிசுத்தம் உள்ளவர் என்று தன்னை என்ன செய்கிறார்? அறிமுகம் செய்கிறார். இந்த பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொன்னா அநேக நேரங்கள்ல இந்த விளக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதிலேயே ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம ஏசாயா 6ல வாசிக்கிறோம், பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதும் என்ன பண்றாங்க? ஓயாமல் அவரை துதிக்கிறாங்கன்னு நம்ம வாசிப்போம். ஏசாயா 6ல நம்ம ஏசாயா கண்ட தீர்க்க தரிசனத்துல ஒரு தரிசனத்துல அவர் பார்த்ததாக எழுதுவதை நம்ம வாசிக்கிறோம். சரி, அதே விஷயத்தை நம்ம கவனிச்சு ஏசாயா 6:3 வாசிங்க பார்ப்போம். பாருங்க, ஆக்சுவலா இயேசுவானவரை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னை எல்லாருமே யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எல்லாருடைய பதில் என்னவா இருந்துச்சு? ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தர், நீங்க வந்து எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா யோவான் சொன்னாங்க திரும்பி வந்துட்டதா சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இப்படி பேசுறாங்க. அப்ப ஆண்டவர் கேட்டாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப சொன்னாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னா என்ன பார்வையில நம்ம அதை எடுத்துக்கிறோம்? அவர் உருவாக்கப்பட்டவரா? அவர் ஒரு மெசஞ்சரா? அவர் ஒரு தூதுவனாக மட்டுமே இந்த சமுதாயம் அவரை பார்க்கிறது. ஆனால் பரிசுத்தர் என்கிற பதம் அனுப்பப்படுகிற எந்த தூதருக்கும் சொல்லப்பட முடியாது. மோசே இன்றைக்கும் யூதர்கள் அவர் அனுப்பப்பட்ட தூதராக பார்க்கிறார்கள். ஸோ ஆகையினால மோசேவை நீங்க பரிசுத்தர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆக்சுவலா பரிசுத்தர் என்கிற டைட்டில் எப்படி கொடுக்கப்படுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றுக்கும் அவ்வாறு செட்டைகள், அதாவது சிறகுகள் இருந்தது. சுற்றிலும் இருந்தவரும் இருக்கிறவரும்
வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அப்போ இந்த பரிசுத்தர் 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 இந்த பதம் ஒருவருக்குத்தான் சொல்லப்படும், தேவனுக்கு மட்டும்தான். சோ ஆகையினால கிறிஸ்து இந்த கடிதத்தை எழுதும் பொழுது, இயேசுவானவர் இந்த கடிதத்தை எழுதுறாருன்னா, அவருடைய தெய்வத்துவத்தை மீண்டும் மீண்டும் என்ன பண்ணப்படுகிறது? நிரூபணமாக்கப்படுகிறது. நம்ம அதை மறந்துடக்கூடாது. நீங்க மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்க. மார்க்கு 1:24. நசரேயனாகிய இயேசுவே, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிடுகிறது. பாருங்க, மேசியாவினுடைய பெயருக்கு பரிசுத்தர் அந்த அந்த ஒரு டைட்டில் பொருத்தமானது. அதனால நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த கடிதத்தை எழுதினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறவர். சோ ஆகையினால என்ன செய்யக்கூடாது? அநேகர் தவறான உபதேசங்களை கொண்டு வந்து இன்னைக்கு அநேக சபைகள் அப்படி உருவாகி விட்டது. இயேசுவானவரை தூதனாக, மெசஞ்சராக, மனிதனாக இன்றைக்கு அவ்வளவுதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மீண்டும் மீண்டும் எல்லா இடங்களிலும் ஒரு காரியம் மீண்டுமாக நிரூபணம் செய்யப்படுகிறது. இன்டர்னல் எவிடன்சஸோட நம்ம we can speak Jesus is our God, Jesus is our Lord. அதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. ஸோ யாராவது உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா, பரிசுத்தர் அப்படிங்கிற ஒரு பதம் ஒருவருக்கு மட்டும்தான் சொல்லப்படும். ஏன்னா உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராக நீங்கள் பரிசுத்தராயிருங்கள்னு நம்ம பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அதே வார்த்தையை எடுத்து பேதுரு என்ன செய்வாரு? எழுதுவார். சோ இந்த பரிசுத்தர்ங்கிற டைட்டில் இயேசுவானவருக்கு மிக பொருத்தமான ஒன்று. ஏன் பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்துல? ஏன் இயேசுவானவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது பரிசுத்தர்னு சொல்றாருன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாரும் பரிசுத்தமா இருப்பதற்கு தான் அழைக்கப்பட்டவங்க. இப்போ பிலதெல்பியா சபை பரிபூர்ணமான சபையான்னு கேட்டா இல்லை. ஆனா பரிசுத்தத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற திருச்சபை, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற திருச்சபை, பரிசுத்தத்துல எப்பொழுதும் பிரியப்படுகிற ஒரு திருச்சபை. சோ தன்னை அறிமுகம் பண்ணும் பொழுது நான் பரிசுத்தன்னு சொல்றாருல்ல, அவர் ஏன் கண்டிக்கல, அவர் ஏன் எச்சரிக்கல, அவர் ஏன் தண்டிக்கல, அவர் ஏன் வேற எதையும் செய்யல அப்படின்னு சொன்னா, கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் அல்லது எச்சரிக்கிறதுக்கும் எதுவுமே அந்த சபையில என்ன பண்ணல இப்போ இல்லை. சோ பரிசுத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறப்போ பாவத்தை பொறுத்து கொள்ளாதவர் என்று அர்த்தம். ஏன் இந்த சபைக்கு அந்த அறிமுகம் சொல்லப்படுகிறது? பாவத்தை என்ன பண்ண மாட்டாரு? பார்த்துட்டு அப்படியே போயிட மாட்டார், அது கடந்து போய் போதுன்னு விட மாட்டார். அசிங்க இருந்துச்சுனாலும் பரவாயில்லன்னு அப்படியே உட்கார மாட்டார். அந்த அது சுத்தமாக்கப்படுவதில் அவர் அவ்வளவு விருப்பம் கொள்கிற தேவன். ஒன்று அவர் பரிசுத்தர், இன்னொரு டைட்டில் என்னது? அவர் சத்தியம் உள்ளவர்னு பார்க்கிறோம். நம்ம தானே சத்தியம் உள்ளவர்னா என்ன? ஏன் சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம், சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 6:10 வசனத்தை பாருங்க. பாருங்க, ரெண்டு முக்கியமான கேரக்டர். அவருடைய குணாதிசயம், அவருடைய தன்மை பரிசுத்தம் உள்ளது, அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. சரிங்களா? அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? இப்ப நீங்க பொய் சொல்றீங்களா உண்மை சொல்றீங்களா அப்படிங்கிறது யாருடைய வார்த்தையை வச்சு அளவிடப்படும்? இயேசுவானுடைய வார்த்தை தான். சரிங்களா? உண்மையாகவே ஒரு அளவுகோல் சத்தியம்னு சொன்னா அது அவர் மட்டும்தான். அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிறதும் அப்படியே செய்யறதும் தான் நம்முடைய வேலை. இப்ப அப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் உள்ளவர்னு சொல்லப்படுற டைட்டிலும் சத்தியம் உள்ளவர்ங்கிற டைட்டிலும் ஏன் இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டா, இது ரெண்டு அளவுகோல்களை வைத்துத்தான் இந்த சபை என்ன பண்ணப்படுகிறது? மெஷர் பண்ணப்படுகிறது, எவால்வேட் பண்ணப்படுகிறது.
சோ நம்ம கிட்ட தேவன் தன்னை ஒரு அறிமுகம் செய்யறாருன்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையறவர். ஏன் இங்க அதை சொல்ல, ஏன் அங்க சொல்லியிருக்கிறார்? நீங்க ஒவ்வொரு சபையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் ஒருவேளை நீங்க வர்றதுக்கு முன்னாடி இப்ப 6 சபைக்கு தேவன் தன்னை எப்படி அறிமுகம் செய்திருக்கிறார், நீங்க கொஞ்சம் ஒவ்வொன்றையும் எழுதி பார்த்து ஒப்பிட்டு பாருங்களேன். இப்ப பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் பொழுது மட்டும் தன்னை பரிசுத்தம் உள்ளவர் என்றும் சத்தியம் உள்ளவர் என்றும் தாவீதின், இது ரொம்ப முக்கியமான 3வது ஒரு டைட்டில். ஆக்சுவலா தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்படிங்கிற டைட்டில் எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதினுடைய சந்நிதியில தான் அந்த சந்ததியில வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு 2 முறை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிறது. தாவீதினுடைய வேர் என்று சொல்லப்படுகிறது. தாவீது இதெல்லாம் சொல்லப்படும் போது என்ன அர்த்தம் இது, நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 22வது அதிகாரம், ஏசாயா 22 20வது வசனத்தை பாருங்க. அந்நாளிலே ரைட், கவனிச்சு பாருங்க. இங்க இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் தேவனுடைய ஊழியக்காரனை அவர் அழைச்சு என்ன செய்யறாரு, அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம் அது? நம்ம ஏற்கனவே இந்த 1வது அதிகாரத்துல படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வருஷம், மன்னிக்கணும், 18வது வருஷமா பாருங்க, வாசிங்க. பாருங்க, திறவுகோள்களை உடையவராய் நான் இருக்கிறேன். ஆமா, சோ திறவுகோள்களை உடையவர் என்று சொன்னால் அவர்தான் he open ups the way. நானே வழியும் சத்தியமும், அவர்தான் வழி. he has to open. அவர்தான் எல்லா அதிகாரத்தையும் உடையவர். திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். சொல்ல போனா சகல அதிகாரத்தையும் தேவன் அவருக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அவர் ஒன்றை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னார்னா அவரால் எடுத்துக்க முடியும். உன்னை வேணான்னு சொன்னார்னா வேணாதான். ஸோ he has the authority. ஸோ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அவர் தான் பரிசுத்தர், அவர் தான் சத்தியம் உள்ளவர், 3வது அவர் தான் அதிகாரம் உடையவர். இப்ப அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். பாரு, இப்போ இதுல ரொம்ப தெளிவா பார்த்தோம்னா, 1 அதிகாரம் உடையவர், 2வது அவர் நினைச்சாதான் எல்லாமே நடக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த வார்த்தை இன்னும் தெளிவா பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் யார் நுழையணும்னு தீர்மானிக்கிறவர், அதிகாரம் உடையவர், டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடியவர், தீர்மானமா இதை இப்படி செய்ய முடியும்னு தீர்மானிக்கிறவர் தான். ஸோ 4 ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பண்றோம், அவருடைய டிஸ்கிரிப்ஷன்ல அவர் தன்னை பற்றி அறிமுகம் செய்யும் போது, 1 அவர் பரிசுத்தம் உள்ளவர், 2 சத்தியம் உள்ளவர், 3 அதிகாரம் உடையவர், 4 தீர்மானிக்கிறவர். சரிங்களா? இதை நம்ம கவனிக்கிறோம். சரி, இப்ப இந்த லெட்டரை எழுதினவர் தன்னை அறிமுகம் செய்திருக்கிறார், தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப அதை கவனிக்கிற பொழுது நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பாருங்க, இயேசுவானவர் பிலதெல்பியா சபையை பாராட்டும் விதமாக ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். 1, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்.
எல்லா செயல்பாடுகளையும் நான் அசஸ் பண்ணி சொல்றேன். என்னது? முதல் விஷயம், உனக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்கிறது. சொல்ல போனா பிலதெல்பியா சபை ஒரு பெரிய சபை இல்லை, நம்பிக்கை சபை மாதிரி ஒரு சின்ன சபை. பெரிய 500 பேர் 1000 பேர் கொண்ட சபை இல்லை, சின்ன சபை தான். நல்ல கவனமா நான் இன்னைக்கு நம்பிக்கை சபையில இருந்து இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு நன்றி சொல்ல. ஒருவேளை விசுவாசம் சபை மாதிரி ஒரு சின்ன சபையா தான் இருக்கலாம். we are not so big. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். முக்கியமா நீ என்னெல்லாம் செஞ்ச? ஒண்ணு, தேவனுடைய நாமத்தை நீ மறுதலிக்கல, கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிக்கல. மறுதலிக்கணும்னா என்ன அர்த்தம்? மறுதலிக்கிற மாதிரியான எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணணும். அப்படித்தானே? எப்ப நம்ம மறுதலிப்போம்? நம்ம அந்த பாதையில கடந்து போனாதான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாதான். இந்த திருச்சபை எல்லா சவால்களையும் சந்தித்தது. எல்லா பிரச்சனையும் வழக்கமா உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களை போலத்தான் இவர்களும் மனிதர்கள். இவர்களுக்கும் சவால் இருந்தது, இவர்களுக்கும் போராட்டம் இருந்தது, இவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன செய்யல தெரியுங்களா? முதல் விஷயம், கர்த்தரை மறுதலிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா சபைகள்ல, குறிப்பா 2வது அதிகாரத்துல நம்ம கவனிச்சோம். பெர்கமு என்கிற சபையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் 13வது வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஒரு உண்மையான விசுவாசி கொல்லப்படுகிற சூழ்நிலை கூட என்ன பண்ணல? கர்த்தருடைய நாமத்தை அவங்க மறுதலிக்கல. பெர்கமு சபை சேம். இவர்களும் உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகிற ஒரு கூட்டமாக தான் இருந்தாங்க. இவர்களும் அன்றாட வழக்கமான பிரச்சனைகள் இவர்களுக்கும் உண்டு. சமுதாயத்துல நெருக்கப்பட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் நெருக்கப்படுவாங்க. கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் பாதிப்பை சந்தித்தே ஆக வேண்டும். நீங்களும் நான் நினைச்சுக்கலாம், பொதுவாகவே இந்த உலகத்துல ஒரு உபதேசம் பரவி கொண்டிருக்கிறது. என்ன உபதேசம்? நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டால் ஆசீர்வாதமா இருப்ப, நீ ரொம்ப நல்லா இருப்ப, உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும், உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துரும், உனக்கு வியாதியா, உனக்கு துன்பமா, உனக்கு தொல்லையா, உனக்கு பிரச்சனையா, உனக்கு எல்லா சங்கடமா, வா இயேசுவண்டை வா, அவர் உன்னை என்ன செய்வாரு? எல்லாவற்றையும் கொடுப்பார். சமாதானம் கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், நிம்மதி கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார். நீ நீ எப்படி இருக்க முடியும்? நீ செழிப்பா இருக்க முடியும், சிறப்பா இருக்க முடியும். இந்த பிராமிஸை எப்பொழுதும் சொல்லுவதும் எளிது, கேட்பதும் நமக்கு ரொம்ப ஆவல். எல்லாரும் அதான் கேட்க விரும்புறோம். இப்படி பிரசங்கம் செய்து 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 வேறொரு கிறிஸ்துவை பிரசங்கித்து வேறொரு விதமான கிறிஸ்தவர்களை உருவாக்கிட்டாங்க. என்ன கிறிஸ்தவம் அது? இயேசுவிடம் வந்தா எல்லாம் கிடைக்கும், இயேசுவை விசுவாசிச்சா நான் சிறப்பா வாழ்வேன், இயேசுவிடத்துல வந்தா எனக்கு ஆரோக்கியம் இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்ப நீங்க பண்ற இயேசு அதெல்லாம் தரமாட்டாராங்கன்னு கேள்வி மனசு உடனே வருது இல்ல? தரவே இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம், மறைச்சிடுறோம். இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் நமக்கு இருக்குது. உலகத்துல நீங்களும் நான் தேடாத ஒரு சந்தோஷம் அவற்றை இருக்குது. எனக்கு இந்த உலகமே கொடுக்க கூடாத ஒரு நிம்மதி அவற்றை இருக்கு. ஆனா அந்த நிம்மதியை பத்தி பேசினா யாரும் கேட்க போறதில்லை. அந்த சமாதானம் யாருக்கும் வேணாம். எந்த சமாதானம் வேணும் தெரியுமா? எனக்கு உலகத்தோட ஒரு சமாதானம் வேணும், எனக்கு உலகத்தோட ஒரு சந்தோஷம் வேணும், எனக்கு உலகத்தினால ஒரு ஆரோக்கியம் வேண்டும், உலகத்துல நான் எல்லாரும் போல இருக்கணும். ஆனா இயேசுவானவர் ப்ராமிஸ் பண்றது வேற. நம்ம அதை தான் மறைச்சிடுறாங்க. நீங்க ஒரிஜினலா
சுவிசேஷத்தை கேட்கணும்னா, அன்றைக்கு இருந்த பவுல் தெசலோனிக்க மக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொன்னாரு? எப்பா நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா, அதுவும் தெசலோனிக்க மக்கள்லாம் விக்கிரகத்திலிருந்து எப்படி மனம் திரும்பினாங்கன்னு நம்ம 1 தெசலோனிக்கைய வாசிப்போம். ஜீவனுள்ள தேவனை சேவிப்பதற்காக வந்துட்டாங்க, விக்கிரகங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்பவே பவுல் சொன்னாரு, நீங்கள் உங்களுடைய ஜனங்களினாலே உபத்திரவப்படுவீங்க. நீங்க அவர் எழுதி கொடுங்க 1 தெசலோனிக்கர் 3லயே சொல்லிட்டாரு, நீங்க உங்க ஜனங்களால பாடுபடுவீங்க, உபத்திரவப்படுவீங்க, ஆனாலும் நீங்கள் விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும்னு புத்தி சொன்னார். அப்படிதான் அன்னைக்கு பிரசங்கம் இருந்துச்சு. நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் தான், உங்களுக்கு சந்தோஷம் தான், கடன் பிரச்சனை கிடையாது, வியாதி வராது, துன்பம் வராது, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நீங்க வீடு கட்டுவீங்க, கல்யாணமாகும், குழந்தை பிறக்கும், எல்லாம் இப்படிப்பட்ட பிரசனைகள் பெருகி இன்னைக்கு அவங்க தான் பெரிய ஆளுங்க. ஏன்னா மக்களுடைய தேவை அறிஞ்ச ஜோசியக்காரர்கள் பிரசங்கிகள் ஆயிட்டாங்க. மக்களை எப்படிலாம் தழுவணைகளை தைத்து கொடுத்து நடத்தணும் அப்படி நடத்திட்டாங்க. ஆனா பிலதெல்பியாவுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, உன்னை நான் பாராட்டுகிறேன், உன்னை நான் மெச்சுக்கொள்ளுகிறேன். என்ன மெச்சுக்கிறேன்? நீ என் நாமத்தை மறுதலிக்கல. எப்படிப்பட்ட நிலையில? மறுதலிக்கும்படியான சூழ்நிலையில நீ மறுதலிக்கல. மறுதலிக்கிறன்னா எப்போ வரும்? இப்போ இங்க யாராவது நீங்க மறுதலிச்சு போவீங்களா? போக மாட்டோம். நிச்சயமா திருமணம்னு ஒரு காரியம் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? நம்ம விரும்புகிற பையன் ஒரு வேற்று மார்க்கத்தை சேர்ந்தவன், மதத்தை சேர்ந்தவனா இருந்தா நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? மறுதளிச்சுட்டு போக வேண்டியதா இருக்கும். நான் அப்பயும் என்ன திரும்ப சொல்லுவேன், நான் ஏசாமியெல்லாம் விட்டுலாம் போக மாட்டேன், கல்யாணம் பண்ணிட்டு எங்க வந்துடுவேன், அப்புறமா வந்துடுவேன் சர்ச்சுக்கு. கல்யாணம் மட்டும் நாங்க மகால்ல பண்ணிடுவோம். அதுவும் அங்க சாமி முன்னாடிலாம் பண்ண மாட்டேங்க, கோயில் முன்னாடிலாம் பண்ண மாட்டோம். இப்ப என்ன, நான் கிறிஸ்தவனா கல்யாணம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே. நாங்க பொது மேடையில கல்யாணம் பண்ணிடுறோம். என்னவெல்லாம் நான் மறுதலிக்கிறதே மறுதலிக்கலன்னு சொல்ற அளவுக்கு நடந்துருவோம். இன்னும் சொல்ல போனா, வேலை கிடைக்கணும்னா நான் ஒரு கிறிஸ்தவன்னு உண்மையை நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்லி வேலை வாங்க மாட்டேன். நான் ஒரு இந்துன்னு சொல்லி வேலை வாங்குவேன். அதுக்கு பேர் என்னது? மறுதலிக்கிறது. ஆனா நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், வேலை வாங்கணும்னா நான் என்னன்னு பண்ணணும், என் சர்டிபிகேட்ல ஹிந்துன்னு இருக்குதுங்க. ஆக்சுவலா யார் எனக்கு சர்டிபிகேட் எழுதுனான்னு தெரியல, என் ஸ்டீஃபன் ஜேம்ஸ் இந்துவான் என் சர்டிபிகேட்ல. ஸோ நான் போயிட்டு அப்பெல்லாம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வருவாங்க. என் பேர் தான் இப்படி இருக்கு, நான் எனக்கு கிறிஸ்டின்னு கொடுங்கன்னா சர்டிஃபிகேட்ல இருந்து இருக்குது, என்ன பண்ண முடியும்? என் சர்டிஃபிகேட்ல இருந்தா நான் இயேசு வணங்குறேன், எனக்கு கிறிஸ்டின்னு கொடுங்க. ஏண்டா உனக்கு நீ இந்துன்னு எழுதிட்டு நீ உனக்கு நல்ல ஒரு வேலை பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய கிடைக்குமே, இதெல்லாம் போலாமே. அந்த எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். மதம் மாறிய கிறிஸ்தவர், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா சிம்பிளா புரிஞ்சுக்கங்க, நான் எங்கெங்கெல்லாம் மறுதலிக்க முடியுமோ மறுதலித்து விடுகிறேன். ஆனா நான் கிறிஸ்தவன்னு சொல்லுவேன். இந்த உலக லாபத்திற்காக, வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக, நான் எதிர்பார்க்கறதெல்லாம் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இயேசுவையே என்ன பண்ணுவேன், மறைச்சுக்குவேன். இயேசுவை மறைச்சுக்கிட்டு நான் வாழ்ற வாழ்க்கைக்கு பேர் என்னது? மறுதலிப்பு தான். ஆனா பிலதெல்பியா சபைக்கு கொஞ்சம்தான் பலம், ஆனா கொஞ்சோண்டு பலம் தாங்க. ஆனா அவருடைய நாமத்தை அவங்க என்ன பண்ணல, மறுதலிக்கவே இல்லை. ஒன்று, அவருடைய நாமத்தை மறுதலிக்கல. 2, அவருடைய வசனத்தை கை கொண்டவர்கள். எனக்கு இந்த வசனத்தை படிக்கிறப்பதான், நம்ம வசனத்தை வாசிக்கிறவங்க இல்ல, கேட்கிறவங்க இல்ல, வசனத்தின்படி செய்யறவங்க. யாக்கோபுல நம்ம இதை வாசிக்கிறோம் பாருங்க. யாக்கோபுனுடைய நிருபத்துல 1வது அதிகாரம் பாருங்க. இங்க நம்ம கவனிக்கிறோம் குறிப்பா 22.
நம்ம ஆக்சுவலா நம்ம சபையெல்லாம் இப்ப பார்த்தோம்னா வசனத்தை இப்போ உங்க எல்லாரையும் கவனிக்கிறேன்ல, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா உங்க முகத்தெல்லாம் பார்த்தா அந்த வசனத்தை கேட்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுனாவே உங்க கண்ணு, நீங்க பார்க்குற விதம், நீங்க எழுதுற விதம் இதெல்லாம் பார்த்தா வாவ், சூப்பரான ஒரு திருச்சபை, வசனத்தை அழகா ரிசீவ் பண்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, வசனத்தை கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா கேட்ட பிற்பாடு யாக்கோபு சொல்றாரு, நீங்க என்ன செய்றீங்க, கண்ணாடியில முகத்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கண்ணாடி விட்டு தூரம் போன உடனே தன்னுடைய சாயலை மறக்கிறவனை போல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க யார் தெரியுமா? வசனத்தை கேட்கறவங்களா இருப்பீங்க, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மறந்துடுவீங்க, செய்ய மாட்டீங்க. அது ரொம்ப வேஸ்ட். அப்போ பிலதெல்பியா சபை யாருன்னு கேட்டா வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களுடைய கேரக்டர்ல ஒண்ணு, அவங்க என்ன பண்ணல, எந்த சூழ்நிலையிலும் எந்த எக்ஸாம்லயும் அவங்க ஆண்டவரை விட்டு மறுதளிச்சுட்டு விலகல, கடினமான உபத்திரத்திலையும் விலகல, அவங்களுக்கு வந்த எந்த சவாலையும் கர்த்தரை விட்டு கொடுக்கல. கர்த்தரா உலகமா, கர்த்தரா நான் நேசிக்கிறதா, கர்த்தரா என் உயிரா அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க கர்த்தரை விட்டு கொடுக்கல, கர்த்தரை மறுதளிக்கவே இல்லை. 2, வசனத்தை கேட்கறவங்க மட்டும் இல்ல, கேட்ட வசனத்தின்படி அவங்க அப்படியே செய்யறவங்க, வசனத்தை ஃபாலோ பண்றவங்க, வசனத்தை அப்படியே நிறைவேற்றவங்க. உண்மையாவே அவங்களுடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பர். 3வது ரொம்ப முக்கியமா 10வது வசனத்தில் இருக்கிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். 3வது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட ரொம்ப பொறுமை இருந்தது, அவங்க ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. லாங் சஃபரிங்னு சொல்லலாம் இதுக்கு பேர், சரிங்களா? ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்திலும் அமைதி காத்து வெயிட் பண்ணி நிதானமா கர்த்தர் சொல்றதை நிறைவேறதுக்காக எப்பொழுதும் ஒப்பு கொடுத்து பொறுமையா இருந்தவங்க. அவசரப்பட்டு சொந்த எண்ணத்தின்படி ஓட மாட்டாங்க, அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அவசரப்பட்டு தேவனுடைய சித்த நிறைவேறதுக்கு அவங்களே தடையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இயேசுவானவர் ஆதியிலிருந்தே பிரசங்கம் பண்ணார். என்ன சொன்னாரு? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் தான். அப்ப முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும்னு சொன்னா இந்த மக்கள் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க தெரியுங்களா? காத்துக்கிட்டாங்க. உண்மையாவே இவங்களுடைய கேரக்டரை நம்ம கொஞ்சம் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா, 1 மறுபடியும் 3 கேரக்டர் சொல்லலாம். 1 என்னது? அவருடைய நாமத்தை மறுதலிக்காம இருந்தாங்க, வசனத்தை ரைட்டு. 3 பாருங்க, உண்மையாவே அவங்க பொறுமையா இருந்தாங்க. சரி, இதுல என்னென்னலாம் அது வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல நான் எப்படி வாழ முடியும்? நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, ஆமா ரைட். அடுத்தது, இவங்க மறுதலிக்கல்னா அவங்க கிட்ட இருந்த ஃபெய்த், அவங்க கிட்ட இருந்த பெர்சிவியரன்ஸ், இது எல்லாமே அவங்களுடைய கேரக்டர். நம்ம ஏற்கனவே படிச்சோம். இப்போ பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? அவரு தீர்மானிக்கிறவர் அவர். இப்ப இவங்களை பத்தி படிக்கிறோம். 1, இவங்களுடைய கேரக்டர்னு கவனிச்சு பார்த்தா கொஞ்சோண்டு தான் இவங்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இந்த கொஞ்சோண்டு பலத்துல அவங்களுடைய விசுவாசத்தை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? காத்துக்கிட்டாங்க. வசனத்தை அவங்க என்ன பண்ணாங்க? கை கொண்டாங்க. இன்னும் சொல்ல போனா தேவனே எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறவங்களா இருந்தாங்க. இப்ப இது 4த்தையும் நீங்க இயேசுவனுடைய கேரக்டரோட பொருத்தி பாருங்களேன். 1, இவங்க லைஃப்ல கொஞ்சம் தான் பலம், அவர் பூர்ணமானவர், பரிசுத்தம் உள்ளவர், சரிங்களா? இந்த விசுவாசத்துல அவங்க காத்துக்கிட்ட விஷயம், மறுதலிக்காத ஒரு விஷயம், அவர் உண்மையுள்ளவருங்கிறதுக்கு எது சான்று? அவங்க காத்துக்கிட்டு தான். அவர் அதிகாரம் உடையவர், அவர் எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. அதனாலதான் இப்போ நம்ம படிக்கிறோம். இந்த 9வது வசனத்துல பாருங்க, இதோ
மன்னிக்கணுமா, நீங்க 8வது வசனத்தையே பாருங்க. ம் ம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக அதை ஒருவனும். இப்போ அவர் அதிகாரம் உடையவர் இல்லையா? அவர் தான் எல்லா அதிகாரமும் வச்சிருக்கிறாரு. இப்ப அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், ஒரு பெரிய வாசலை என்ன பண்ணிருக்கிறேன், திறந்து வச்சிருக்கிறேன். சரி, நல்லா கவனிங்க. நீங்க பவுலுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ரோமர் 16வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். ஒன்பதாவது வசனம். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்போலோயை வாழ்த்துங்கள். ம் அரிஸ்தர 16:9மா? 1 கொரிந்தியர் 16:9. சாரி 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ம் ம் பாருங்க, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இதை எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும்? இன்னும் சொல்ல போனா ஒருவேளை கொலேசியர் 4ல, 2 கொரிந்தியர் 2ல, எல்லா இடங்களிலும் அதாவது பவுலுக்கு சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் அவர் கதவை திறந்து வைத்திருக்கிறார். இப்போ கொஞ்சம் நாம் கவனிக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் அவர். நான் கொஞ்சம் பலனுள்ளவனா இருந்தோம், விசுவாசம் உள்ளவனா இருந்து எனக்கு சொல்லப்பட்ட வசனத்தை நான் கடைபிடிச்சு அவர் நிறைவேற்றுவதற்கு என்ன பொறுமையோடு விட்டு கொடுக்கிறவனா இருந்தா, அவர் என் முன்னாடி என்ன தெரியுமா செய்யறாரு, ஒரு கேட்டை திறந்து வைக்கிறார், ஒரு வாசலை திறந்து வைக்கிறார். ஏன் விசுவாசம் சபைக்கும் நம்பிக்கை சபைக்கும் திறந்த வாசல் இல்லை? திறந்த வாசல் இருக்கும்னு சொன்னா கதவு திறக்கப்பட்டிருக்கும், சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் சொல்லப்படும், அநேகர் கர்த்தருடைய ரட்சிப்பை பார்ப்பாங்க. ஏன் இல்லை? அது ஸ்டீஃபன் பாஸ்டையும் சேர்த்து, இங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து, இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையும் சேர்த்து, நம்ம இது வரைக்கும் வந்திருக்கிற இடம் வரைக்கும் கவனிச்சு பார்ப்போம். நம்ம ஆராதிக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர். நாம் பேசக்கூடிய, நாம் நம்பக்கூடிய, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் சத்தியம் உள்ளது, உண்மையானது. அவர் எல்லா அதிகாரத்தையும் உடையவர் தான் நம்முடைய சபையின் தலைவராக வச்சிருக்கிறோம். எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் அவர் தான். நான் உண்மையாகவே கொஞ்சம் பலன் இருந்தோம், உண்மையா இருக்கிறேன்னா, மறுதளிக்காம இருக்கிறேன்னா, நான் என்னுடைய லைஃப்ல அவரை நான் நம்புறேன்னு சொன்னா, அவர் சொல்றதை அப்படியே கடைபிடிக்கிறேன்னா, அவர் எனக்கு நியமித்திருக்கிற அந்த ஒரு இலக்குக்கு நான் பொறுமையோட சகலத்தையும் அவர் சித்தம் செய்வதற்கு காத்திருக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அவர் சொன்னாரு, திறந்த வாசலை உனக்காக நான் வச்சிருக்கிறேன், ஒருத்தரும் பூட்ட முடியாது. ஆக்சுவலா இந்த இடத்துல நின்று நம்மளை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். பிலதெல்பியா சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாராட்டு கிடைச்சிருக்குது. நம்ம ஒரு சின்ன சபை, பிலதெல்பியா சபை மாதிரி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம், பரவாயில்லையே நம்ம கூட சின்ன சபை. அந்த சபை அளவுல இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த சபையினுடைய தன்மையில நம்ம இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும்? நம்ம இந்த சர்ச்சுன்னு அங்கீகரிக்கப்பட்டு 3 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம். நல்லா கவனிச்சு பாருங்க, 8 வருஷத்துல எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போயிட்டாங்க? போனவங்க எல்லாம் கணக்கெடுத்த ஒரு 50 பேர் இருக்கும். ஏன் போனாங்க? நிறைய காரணம் இருக்குது. ஒண்ணு, இந்த சபையில இருக்கிற ஒரு சிலர் சரியில்லைன்ட்டு போயிட்டாங்க, பாஸ்டர் சரியில்லைன்னு போயிட்டாங்க,
சத்தியம் எங்களுக்கு ஒத்து வரலன்னு போயிட்டாங்க. அவங்களுடைய சூழ்நிலை போயிட்டாங்க. இப்ப கவனிச்சு பாருங்க. இப்ப நான் பிலதெல்பியா சபைக்கு சொன்னதை சொல்றேன். ஒரு சிலர் கர்த்தரை மறுதலிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு சிலர் கை கொள்ள முடியலன்னு போயிட்டாங்க. ஒரு சிலர் பொறுமையா இருக்க முடியாம போயிட்டாங்க. ஒரு சிலர் சுத்தமா அன்பு இல்லாம போயிட்டாங்க. ஒரு சிலர் உலகத்தின் மயக்கத்துல போயிட்டாங்க. இந்த எல்லா சபையோட ஒப்பிட்டு பார்த்தா இப்ப இருக்கிறவங்க போயிட்டாங்கன்னு சொன்னல, இருக்கிறவங்க எத்தனை பேரு நம்ம உண்மையாவே கொஞ்சம் பலன் இருந்தோம் மறுதலிக்காம இருக்க போறவங்க? நமக்கு ஒரு சூழ்நிலை இருந்தா நம்ம கூட போயிடுமே. நமக்கு ஒரு நியாயம் வரும்ல. இதுக்கு மேல இந்த சபையில இருக்க முடியாதுன்னு போயிடுமே. அதுக்கு ஒண்ணு நம்முடைய குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், நம்ம தேவையா இருக்கலாம், இங்க இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த குற்றம் சாப்பிட்டு போயிடலாம். ஏதோ ஒரு பக்கம் உலகம் என்னை இழுக்குது, நான் போறேன். இந்த பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், அவர் தான் எல்லா திறவுகோள்களை உடையவர், அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவர்னு நான் சொல்றேன்னு சொன்னா, என்னை இங்க எதுக்கு அழைச்சிட்டு வந்தாருன்னு நான் கேட்டு அவருடைய வசனத்தை கை கொண்டிருப்பேன். என்னை ஏங்க கூட்டு வந்துக்கிறேன்னு சொல்லி என்னுடைய பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நான் காத்து கொண்டிருப்பேன். கொஞ்சம் பலன் இருந்தும் நான் மறுதலிக்காம இருப்பேன். ஆனா நான் என்ன செய்வேன்? உண்மையாவே இயேசுவானவரை சொல்லிட்டே இருப்பேன். ஆனா ஆக்சுவலா இது எல்லாம் நடக்கும். சோ அப்ப என்ன? உண்மையாவே நான் கர்த்தரை மறுதலிக்கிறவனா, விசுவாசத்துல பின்வாங்குகிறவனா, இதெல்லாம் நடக்கிறது. சரி, எல்லாரும் அதுல நடக்கட்டும். என்னுடைய பிரேயர் தான், ஆண்டவரே இப்போ நாங்க உட்கார்ந்து எக்ஸாமின் பண்றோம், பிலதெல்பியா சபையோட உட்கார்ந்து நாங்க உங்ககிட்ட பேசுறோம். கொஞ்சம் பலன் இருந்தாலும் உங்களை மறுதலிக்காம, அவரை எப்பெல்லாம் மறுதலிக்கிறேன் தெரியுமா? நான் அவரை எப்ப பொய்யர்னு சொல்றேன், எப்ப அவர் அநீதி உள்ளவர்னு சொல்றேன், எப்ப அவர் சரியில்லைன்னு சொல்றேன்னா, எழுதிங்க உங்க மனசுல. தேவன் பரிசுத்தர்னா நீங்களும் நானும் பரிசுத்தர். பரிசுத்தத்தை விட்டு நம்ம விலகணும்னா, தேவன் பரிசுத்தம் உள்ளவர்னு நான் என்ன பண்ணல சொல்லாம நான் என்ன பண்றேன்? மறுதலிக்கிறேன். தேவன் சத்தியம் உள்ளவர். நாம் பொய்யா நடக்கிறப்போ அவர் யாருன்னு நான் சொல்றேன்? நான் தானே அவருக்கு சாட்சி. நான் உண்மையை பேசினா யாருக்கு நான் சாட்சி? தேவனுக்கு சாட்சி. நான் பரிசுத்தம் உள்ள யாருக்கு சாட்சி? அப்ப நான் பொய் சொன்னா நான் என்னன்னு சாட்சி சொல்றேன்? அவரை நான் பொய்யராக்குகிறேன். கை கொள்ளாதவே கடைசி வரைக்கும் சர்ச்சுக்கு வந்து போயிட்டு இருப்பேன். என் இஷ்டத்துக்கு தான் நான் நடப்பேன். ஆக்சுவலா நமக்கு போன வாரமே சொல்லிட்டார், நான் சீக்கிரம் வருவேன், திருடன் வருகிற விதமா என்னுடைய வருகை இருக்கும் அப்படி சொன்னாரு. ஆனா பிலதெல்பியாவுக்கு அப்படி சொல்லல. உண்மையே இப்படி ஒரு சபை இருக்க முடியுமா? கொஞ்சம் பலன் இருந்தோம் மறுதலிக்காம, வசனத்தை கை கொண்டு, பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை காத்துக்கிட்டு உறுதியா நின்ன ஒரு திருச்சபை. திறந்த வாசலை வச்சுக்கிறாரு. அவங்க they have reached out. அநேகருக்கு சுவிசேஷத்தை அவங்க சொல்றவங்களா இருந்தாங்க. சோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நற்செய்தி அறிவிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. உண்மையவே நான் சாட்சியா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, எல்லா மக்களையும் போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு திறந்த வாசல தேவன் வச்சிருக்கிறார். ஆனா யார் எனது காரியமாய் போவார்? உண்மையாவே இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு போற்றுகிற ஒரு காட்சியைத்தான் ஏசாயா பார்த்தாரு இல்லையா? ஏசாயா பார்த்த உடனே அலண்டு போய் சொன்னாரு, ஐயோ அசுத்த உதடுள்ள மனுஷன் நான் சொல்லி. அப்ப அவர் என்ன பண்ணாரு? அவனை சுத்தப்படுத்திட்டாரு. சுத்தப்படுத்தின பிறகு ஒரு சத்தம் அவருக்கு கேட்டுச்சு, யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான்? அவர் பரிசுத்தர்னு இந்த உலகத்துல மெய்ப்பிச்சு காட்டுறதுக்கு யாருங்க இருக்கிறான்? அவர் சத்தியம் உள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் தான் தீர்மானிக்கிறவர் எல்லாவற்றையும். இந்த குணத்துக்கு சாட்சி யார்கிட்ட இருக்குது? நானே தீர்மானிச்சுக்குவேன் எல்லாத்தையும். ஆனா ஆண்டவர் பேர் சொல்லுவேன், நானே பூட்டிக்குவேன், நானே திறந்துக்குவேன். நான் பேசுறது தான் அது உண்மையா பொய்யான்றது அவருக்கு தெரியும். நான் வெளியில சூப்பரான ஆளு, உள்ள எப்படிப்பட்ட மோசம் அவருக்கு தெரியும்.
ஆனா பிலதெல்பியா மக்கள் அப்படி இல்லைங்க. எனக்கு உண்மையே ரொம்ப ஆச்சரியம். இப்படிலாம் இருக்க முடியுமா? முடியும்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு சபை இருக்குது. சோ அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லப்பட்டது வாசிக்கலாம். அந்த 9வது வசனத்தை. இதோ யூதர் அல்லாதிருந்தும் ம் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய ம் சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். ம் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து ம் நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். பாருங்க, உண்மையாகவே இந்த வார்த்தைகளை வாசிக்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சில விஷயங்கள் உன் லைஃப்ல நான் தான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்றதை நிரூபிக்கிறதுக்கு உன் லைஃப்ல ஒண்ணு நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? ஒரு யூதர் கூட்டம் அங்க இருக்கிறது, ஆனா அவங்க யூதர் கிடையாது, தேவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறவங்க இல்ல, அவங்க உன்னை வந்து பணிஞ்சுப்பாங்க. இது ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 45 ஏசாயா 45 14வது வசனம் பாருங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சியடைந்து ஏகமாய் கலங்கி போவாங்க. ஒரு நாள் தேவன் உன்னை நேசிக்கிறாரு, நீ அவருடையவன், நீ அவருக்கு சொந்தமானவன், நீ அவரால பாதுகாக்கப்பட்டிருக்கிற, நீ அவருடைய மகிமைன்னு இந்த உலகத்துல எல்லாருக்கும் விளங்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ யூதர் அல்லாதவர்கள் வந்து நிச்சயமா உங்க கூட பிரச்சனை உண்டு, இல்லைன்னா சொல்லல, நீங்க நெருக்கப்படுவீங்க, உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இதுதாங்க சுவிசேஷம். நீங்க உத்தமமா நின்னா, நீங்க உண்மையா இருந்தா, நீங்க வசனத்தை கை கொண்டா, நீங்க பொறுமையா இருந்தா, நீ பரிசுத்தரை மதிச்சா, சத்தியத்தை நேசிச்சா, நீ இதெல்லாம் ஒழுங்கா செஞ்சு பாரு, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? நிரூபிப்பார். நான் இதான் சொன்னேன், எடுத்தவொடனே ஏசுக்கிட்டவா உனக்கு சமாதானம் வந்துடும், ஏசுக்கிட்டவா உனக்கு ஆரோக்கியம் வந்துடும், ஏசுக்கிட்டவா உனக்கு, இதெல்லாம் நிரூபிக்கப்பட நாட்கள் எடுக்கும். நீ வந்த உடனே உனக்கு நோய் போயிடும். நீ நோய் போனா நீ வா ஆண்டவரை நம்பு, இல்ல உனக்கு வீடு கிடைச்சாவா, உனக்கு வசதி கிடைச்சாவா, உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சாவா, இல்ல உத்தமமா நில்லு. ஒரு நாள் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார்னு அந்த உலகம் என்ன பண்ணும்? அறிந்து கொள்ளும். அது கொஞ்சம் கடினமான பாதைதான், சவாலான பாதைதான், ஈஸியா கிடைக்காது. தேவன் உன்னை நேசிக்கிறாரு, நீ தேவனை நேசிக்கிற, நீ உறுதியா கடைபிடிக்கிற, உண்மையா இருக்கிற, நீ சத்தியத்தை விட்டு விலகிறது இல்லை, நீ எல்லா விதத்திலும் பொறுமையா நிக்கிறங்கிறது ஒரு நாள் நிரூபிக்கப்படும். ஏசாயா 49 23வது வசனத்தை பாருங்க. தந்தைகளும் தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை உன் கால்களின் தூளை நக்குவார்கள். ஒரு நாள் உன்னை ஆள்றவன் கூட உன்னை வளர்க்கிறவனா மாறுவான். இது வாக்குத்தத்தமா சொல்லப்பட்ட வார்த்தை. ஏசாயா 60:14 உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பணிகள் யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும். ஒரு நாள் உன்னை யாரெல்லாம் ஒடுக்குனாங்களோ, யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் துன்பப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, அவங்க எல்லாரும் ஒரு நாள் உன் காலடியில வந்து நிற்பாங்க. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார்னு தெரிஞ்சுக்குவாங்க. இது நடக்கணுமா? உனக்கு கொஞ்சம் பலனந்தம், நீ அவரை மறுதலிக்க கூடாது, நீ அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை என்ன பண்ணணும்? காத்துக்கணும், உத்தமமா இருக்கணும். You should be loyal, you should be faithful,
யூ ஷுட் பி சப்மிசிவ், யூ ஷுட் பி ஒபீடியன்ட். ஒரு சர்ச் இயேசுவானவர் எதிர்பார்க்கறது தான். ஒரு சபைகிட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா? யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல், நீ விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். யூ ஷுட் பி ஒபீடியன்ட், நீ கீழ்ப்படுத்தல் உள்ளவனா இருக்கணும். யூ ஆல்சோ ஷுட் பி எ ஹம்பிள் பர்சன் டு வெயிட் ஆன் த லார்ட். கர்த்தருக்கு எப்பொழுதும் காத்திருக்கிறவனா இருக்கணும். நிச்சயமாவே நான் எல்லா விதத்திலும் கர்த்தரை மறுதலிக்காம கர்த்தருக்கு தான் எல்லாம் ஒப்பு கொடுத்தா தேவன் சொல்றாரு, ஒரு நாள் நான் உன்னை நேசிக்கிறேன், என்ன பண்ணுவேன்? வந்து வெளிப்படுத்துவேன். நெக்ஸ்ட் வசனத்தை வாசிக்கலாம் குயிக்கா. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இது ஆக்சுவலா தயவுசெய்து டீட்டெயிலா நான் ஏன்னா பின்னால் நம்ம படிக்க போகிறோம். அதாவது சபை என்பது உபத்திரவ காலத்துல, மகா உபத்திரவ காலத்துல இங்க இருக்குமான்னு கேட்டா இருக்காது. நீங்க உண்மையும் உத்தமா இருந்தா உபத்திரவத்துல இருப்பீங்க, மகா உபத்திரவத்துல இருக்க மாட்டீங்க. நீங்க ஃபெய்த்ஃபுல்லா இருந்தா, நீங்க ஒபீடியண்டா இருந்தா, நீங்க கை கொண்டா, உங்களுக்கு பிரச்சனை உண்டு, உங்களுக்கு போராட்டம் உண்டு, உங்களுக்கு கஷ்டம் உண்டு. ஆனா மகா உபத்திரவத்துல கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? நம்மள விட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். லேசான உபத்திரவத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் தான் இப்ப எல்லாம். எதுவுமே நம்ம நித்திய வாழ்க்கையை அழிச்சு போடுற விஷயம் எதுவுமே இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. மகா உபத்திரவ காலத்துல நீதிமான் கூட என்ன பண்ண முடியாது? தப்ப முடியாது. நீங்க நினைச்சுக்காதீங்க. மகா உபத்திரவத்துல, அந்த உபத்திரவத்துல யாராவது நிலைக்கிறான்னா, சொல்ல போனா இப்படி சொல்லிடலாம், ஊசியின் காதுல ஒட்டகம் போற மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த உபத்திரவத்துக்கு யாரும் தப்ப முடியாது. ஆனா உன்னை அந்த உபத்திரவமே உனக்கு வராத மாதிரி உனக்கு தப்பு வைப்பேன். நெக்ஸ்ட் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இப்போ அவர் சொன்ன ஒரு ஆலோசனை தான். நான் சீக்கிரம் வந்துருவேன், உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறேன், ஆனா உனக்குள்ளத பற்றிக்கோ. தயவு செய்து ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்காம பாரு. என்ன அர்த்தம்? பாராட்டப்படுற சபை, கண்டிக்கப்படாத சபை, எச்சரிக்கப்படாத சபை, தண்டிக்கப்படாத சபை. ஆனா ஒன்று, ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ இது வரைக்கும் சரியா இருந்துட்ட, கடைசி வரைக்கும் சரியா இருக்கு. இப்ப சரியா இருக்குன்றதுக்கு நாளைக்கு சரியா இருப்பன்ற அவசியம் என்ன இது இல்லை. நாளைக்கு கூட நீ விழுந்துடலாம், ஜாக்கிரதையா இருந்துரு. சரியா? அடுத்தது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஒரு 4 ஃபோல்டு பிளெஸிங், 4-fold blessing சொல்லப்படுகிறது. ஒண்ணு, தேவனுடைய ஆலயத்தின் தூணாக்குவாரு. இந்த தூண் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, தேவனுடைய ஆலயத்தின் தூண் அப்படின்னு சொல்லும் பொழுது நித்திய ஒரு பிளஸ்ஸிங்ல, தூண் எப்பொழுதும் பிரசித்தி பெற்ற ஒன்று, பெயர்களை தாங்கி நிற்கிற ஒன்று. சரிங்களா? நீங்க இப்போ நம்முடைய தேசத்துல பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்தியா கேட்டுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு தூண் இருக்கிறது. அந்த தூண்ல எல்லா பெயர்களும் பதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் அது? போர்ல இறந்தவங்க பேர் எல்லாம் அதுல இருக்கு. நீ ஜெயம் கொண்டா உன்னை தேவனுடைய ஆலயத்துல உன்னை தூணாக்கி மூன்று விதமான என்ன சொல்றாரு பெயர்கள் சொல்றாரு. ஒன்று, தேவனுடைய நாமத்தை தரிப்பாரு, புதிய எருசலேம்ங்கிற பெயரை கொடுப்பாரு, என்னுடைய புதிய நாமத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ பிளெஸ்ஸிங், எட்டர்னல் பிளெஸ்ஸிங், நித்திய ஆசீர்வாதங்கள். இந்த புதிய பெயர்கள் என்ன பேரு நமக்கு தெரியாது. சரியா? புதிய பேர்னு சொல்லியிருக்கிறார். இங்கேயே நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பேரெல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலா
உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பேருக்கு புதுசா ஞானஸ்தானத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்க வந்து முள்ளங்கின்னு வந்தீங்கன்னா ஒரு பீட்ரூட்னு பேர் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா கேரட்னு வச்சிருப்பாங்க, அப்படி மாத்திருப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா இந்த பேர்லாம் என்ன பண்ணாது, நீங்க முனியாண்டியா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, பரலோகத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும். ஆனா பெயர்கள் எப்பொழுதும் காரணத்தோடு உடையது. இயேசுவானவருக்கு இப்ப எத்தனை பேர் படிச்சீங்க, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர். இப்ப அப்படி சுருக்கமா சொன்னா, திறவுகோல், தாவீதின் திறவுகோலை உடையவர், திறக்கக்கூடாதை பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி. இது அவர் பேருங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது என்ன பேர் இருக்குது, காரண பேர் இருக்கும். ஒன்றரை கண்ணு, கோண்டா மூக்கன், அப்படிதான் பேர் இருக்கும். நீங்க சொல்லுங்களேன், உங்க பேர்ல பிலதெல்பியான்னு பேர் வந்திருக்குதா? ஏன்னா நீங்க சகோதர சிநேகம் உடையவர்கள். உங்க பேரே மறைஞ்சு உங்களை இனிமே என்னன்னு கூப்பிடணும், பிலதெல்பியான்னு கூப்பிடுறாங்களா? சொல்லுங்க. ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு வழங்குறான்னு என்ன பேர் உங்களுக்கு சொல்லலாம்? யாருக்கும் அப்படி பேர் வந்து காரணம், குணத்தினால பேர் மாறி இருக்கு. ஆக்சுவலா இதை சொல்றாங்க இல்லையா, 75 வயசு 80 வயசுல ஒய்ஃப் வந்து கண்ணே மணியே பட்டு தங்கம் கூப்பிடுறாரு. பரவாயில்ல, எவ்வளவு அன்போட உறவோட மனைவி இப்படி கூப்பிடுறாரு. எப்படி பெரியவரை இப்படி கூப்பிடுறீங்க, நீ வேற அவ பேர் மறந்து 10 வருஷம் ஆச்சு, அதனால அது கேட்கறதுக்கு பயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அப்பப்போ நான் அவளை கண்ணே மணியன்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க வந்து தங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்கன்னா தங்கத்துக்கு நிகராக உங்க குணம் மாறி இருக்கா? என்ன பேர் நமக்கு கிறிஸ்தவனான பிற்பாடு ஒரு பேர் வந்திருக்கு. எல்லா சபைக்கும் இந்த பேரை நான் என்ன பண்ண உங்களுக்கு அர்த்தம் சொல்லி தரல. ஆனா பிலதெல்பியாவுக்கு மட்டும் அர்த்தம் இதுன்னு சொல்லியிருக்கிறோம். பிலதெல்பியாங்கிற பேரு அட்லஸ். அட்லஸுக்கு தான் என்னன்னு பேர் வந்துச்சு, பிலதெல்பியான்னு பேர் வந்துச்சு. ஏன்னா அவருடைய கேரக்டர் இது. இன்னும் கூட அவருக்கு நினைவு செய்யப்பட்டு அவரை கோயில அவரை அட்லஸை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது காலம் மாத்திருச்சு, உலகம் மாத்திருச்சு அவரை. ஆனா பிலதெல்பியாங்கிற பேர் உண்மையாவே வேற பேர் வந்து மாற்றப்பட்டது. உங்க பேர் என்னங்க? புதிய நாமத்தை தேவன் கொடுக்குறேன்னு சொன்னார். இந்த ஞானசானம் கொடுத்தாங்களா அந்த பேரா? அதுவும் இன்னொரு பேர் தான். ஆனா இயேசுவானவர் உங்களுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறார்? எனக்கு பிரியமானவனேன்னு கூப்பிடுவாரா? நீயோ தேவனுடைய மனுஷனே அப்படின்னு கூப்பிடுவாங்களா? என்ன பேர் இருக்கும்? நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாமா? உண்மையாவே கர்த்தர் சொன்னார், நான் உன்னை தேவனுடைய ஆலயத்தின் தூணாக்குவேன், உனக்கு புதிய தேவனுடைய நாமத்தை கொடுப்பேன், என்னுடைய புதிய நாமத்தை கொடுப்பேன், புதிய எருசலேமுடைய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன், நீ ஜெயம் கொண்டா. உண்மையாவே நம்ம அதை கவனிச்சு பார்க்கலாம். சரிங்களா? குறிப்பா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆமா, இவ்வளவு தூரம் கர்த்தர் நம்ம கிட்ட பேசியிருக்கிறார். ஒரு சபை கண்டிக்கப்படாத சபை, எச்சரிக்கப்படாத ஒரு சபை, உண்மையாவே அவங்களுக்கு எந்த விதமான கண்டனமும் கிடையாது, எந்த விதமான ஒருவேளை அவங்களுக்கு தண்டிக்கிற வார்த்தைகள் இல்லை, திரும்ப சொல்ல போனா அவங்கள வருத்தப்படுத்துற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. கடைசி வரைக்கும் சரியாரு, நீ ஜெயம் கொள்ளுகிறியா, நான் உனக்கு கொடுக்குற ஆலோசனை இதுதான். உன்னை அதுலேருந்து ஒரு காலம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்து போடுறதில்லை. நித்தியமா நான் இருப்பேன். தேவனால பிறக்கிறதெல்லாம் உலகத்தை என்ன பண்ணும், ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உண்மையாவே இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நான் ஜெயிப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு புதிய பெயர் உண்டு. எப்போ புதிய பெயர் கிடைக்கும் தெரியுமா? கொஞ்சம் பலன் இருந்தாலும் விசுவாசத்தோடு இருந்து அவரை என்ன பண்ணக்கூடாது, மறுதலை கூடாது. 2, வசனத்தை அப்படியே கை கொள்ளணும். 3, பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை. 4, அர்ப்பணிப்பு. முழுசா தேவன் திறந்து வச்சுக்கிறார், நான் என்ன செய்ய போறேன். செய்யலாமா? கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ளப்பா,
நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் பாராட்டியிருக்கிற இரக்கத்துக்காக நன்றி. உங்களுடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். நாங்கள் பிலதெல்பியா சபையை குறித்து கேள்விப்படுகிறோம், படிச்சிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களையும் நீங்க அதை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நாங்கள் பதில் சொல்ல உதவி செய்யுங்க. உங்களுடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும், வழி நடத்துங்க. நாங்க உண்மையவே கை கொள்றவங்களா மாற, உண்மையானவங்களா மாற, உத்தமமாய் ஜீவிக்க, பரிசுத்தமாய் நிற்க, சத்தியத்தில் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. நிச்சயமாகவே தேவன் எங்களுக்கு கொடுக்கிற புதிய பெயர் இந்த உலகத்திலே அது நிழலாய் வழங்கப்பட கருத்து உதவி செய்யுங்க. நித்தியமாய் எங்களுக்கு கிடைக்க போற பேர் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா நாங்க என்ன பெயரை இந்த உலகத்துல உங்களுக்காக சம்பாதிச்சிருக்கிறோம். வழிநடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. நீங்க எங்களை முழுமையாய் வழிநடத்த ஒப்பு கொடுத்து மீட்பெருமரும் ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.